இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் பிராமண துவேஷ பிரச்சாரம் அரங்கேற்றப்பட்ட மாநிலம் தமிழகம். இது ஒரு மனித உரிமை மீறல், ஹியூமன் ரைட் வயலேஷன். இந்த போல ஒரு கேவலம் வேறு எந்த மாநிலத்திலுமே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். பட் இருந்தும் கூட பிராமண சமூகம், நாம் அதாவது சமூகத்தினாகிய பிராமணர்கள் இதை எதிர்கொண்டு இதர சமூகத்தினுடைய ஆதரவோடு, பிராமண சமூகத்துக்கு எல்லா சமூகத்தும் நண்பர்கள். நான் மீனவர்கள் மாநாடுக்கு போவேன், வன்னியர் சங்க மாநாடுக்கு போவேன், அவர்களையும் மாநாடுக்கு வருவாங்க. அனைத்து நல்வுறவு, பிராமணர்களுக்கு எல்லா சமூகம் நல்வுறவு, நல்லிணக்க பாராட்டணும். நம்ம அது எல்லோரும் நமக்கு தெரிஞ்ச விஷயம், சொல்ல வேண்டிய விஷயமே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு பிரமான விஷயம். ஏன் தாம்பராஸ்? நாமும் அதாவது பிராமணர்களும் மண்ணின் மைந்தர்கள், தாய்த்தமிழை வளர்த்தவர்கள், தாய்நாட்டுக்கு அருந்தோடு ஆற்றியவர்கள். இதை உறுதிப்படுத்தணும். நாமும் மண்ணின் மைந்தவர்கள், தாய் தமிழை வளர்த்தவர்கள், தாய் நாட்டிற்காக சர்வரை தியாகம் செய்தவர்கள் மட்டுமல்ல, பல துறைகளில் அருந்தோண்டு ஆற்றிய ஒரு சமூகம் இந்த பிராமண சமூகம் என்பதை உறுதியோடு சொல்ல வேண்டும். அங்கே என்று தமிழகம் முழுக்கவும் சுற்றுப்பயணம் செய்து அடியேன் 1.5 லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்திருக்கின்றேன் தமிழகத்திலே இந்த தாம்பராஸ் மூவ்மெண்ட்டிற்காக. இந்த தாம்பராஸ் மூவ்மெண்ட் என்பது பிராமணர்களுக்காக மட்டுமே அல்ல, சனாதன தர்மத்தினுடைய அடித்தளம் நினைக்கக்கூடிய இந்த பிராமணியம், அது ஒரு பாரம்பரியம் தான். எல்லா இந்துக்களுக்கும் கலாச்சாரம் ஒன்று, பாரம்பரியம் தான் வேறுபடுறது. குடும்ப பாரம்பரியம் புரிஞ்சுக்கணும். இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் கேஸ்ட்டை பற்றி நம்ம கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதி என்பது என்ன? ஒரே மாதிரியான பழக்க வழக்கங்களை, சம்பிரதாயங்களை கொண்ட ஒரு குழு, ஒரு கிளஸ்டர் தான் ஜாதி. ஸோ ஜாதியில் பர்சே எந்த தப்பும் கிடையாது. ஜாதிகள் தான் ஸ்ட்ரென்த்னு கூட சொல்லுவேன் என்னுடைய ஒரு அனாலிசிஸில் நம்ம சனாதன தர்மத்துக்கு. ஆனால் துவேஷம் பார்ப்பது, வெறுப்பது அல்லது அவர்களை தாழ்த்து, அதுதான் தவறு. மற்றபடி கேஸ்ட் சிஸ்டம் என்பது இட் இஸ் அ ஸ்ட்ரென்த் ஃபார் அவர் சனாதன தர்மா. என்னுடைய ஒரு பார்வையில் நீங்கள் மாறு கூட படலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமாக எல்லா ஊர்லேயும் போய் கிளைகள் அமைத்து நாங்கள் சேவை செய்து வரோம். ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம். அதில் 20% இதர சமூகத்தினுடைய ஏழைகளுக்காகவே நிதி செய்து கொண்டு கொண்டாங்க. The records will speak. We don't restrict only Brahmins. ஏன்னா எங்களுக்கு ஒரு உறுதிமொழி வச்சுருக்கோம் நாங்கள். அந்த உறுதிமொழிங்கிறது வரலாற்றாக நீங்கள் பார்ப்பீங்க. பிராமண சமூகத்தை சேர்ந்த நான் என் சமூகத்தின் ஏற்றத்தாழ்வுகளை அகற்றவும், சமுதாயத்தில் எனக்குரிய சிறப்பை பெறவும், காய்தல் உபத்தல் இன்றி இதர சமூகத்துடன் சகோதரனுடன் பழகவும் அப்படிதான் உறுதிமொழி எடுக்கிறோம் நாங்கள். ஒவ்வொரு கூட்டத்திலையும் கல்வியை மறுத்தவர்கள் பார்ப்பனர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க, அப்படி எழுதுறாங்க சில பேர். எல்லாரும் இல்லை, சில பேர் எழுதுறாங்க. அது பற்றி ஐயா ஏதோ அது உண்மை இருக்கான, அதெல்லாம் நேரேட்டிவ். அரசியலுக்காக, அரசியல் அதிகாரத்துக்காக, சுயலாபத்துக்காக சில விஷயங்கள் அதெல்லாம் புறம் தள்ளுங்க. நாராயணன் உங்களுக்கு தெரியுமா? ஒன்று நான் இருக்கேன்ல, ராக்கெட் சயின்டிஸ்ட், பெரிய போஸ்ட் கொடுத்து அலங்கரிச்சிருக்கேன் இந்த போஸ்ட்டில். யூ நோ ஒன் திங், எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து சுப்பிரமணிய ஐயர், மேத்ஸ் டீச்சர் தோத்தாத்திரி ஐயங்கார். எனக்கு என்னை போன்று பல அறிஞர்கள், அதிகாரிகள், பிரபலங்களை எல்லாம் கற்பித்தலின் மூலமாக வளர்த்தெடுத்தது பிராமண ஆசிரியர்கள் தான். இன்னைக்கு மாதிரி லட்ச ரூபாய் சம்பளம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் வெறும் சிம்பிளாக இருப்பாங்க, எளிமையாக இருப்பாங்க, சின்ன சம்பளம், அருமையாக பரிமாற்றிய ஒரு சமூகம் பிராமண சமூகம். 100 வாத்தியார் இருந்தால் அன்றைக்கி 75 பேர் பிராமணர்கள் தான் சொல்லிக் கொடுத்தாங்க, எளிமையாக இருந்தாங்க. டோன்ட் கம்பேர் டுடேஸ் டீச்சர்ஸ். நான் சொன்னது யார்? அப்துல் கலாம் ஐயா அவர்கள், ஒரு மேதை அவர். அவர் சொன்னார் மாதிரி ஒரு பெரிய பாக்கியமாக நினைத்து கொண்டோம். அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியெடுத்து அவருடைய ஆட்சி வாங்கி வெளியிட்டோம். நாங்கள் சாதனை கண்டு சனாதன தர்மத்தினுடைய கொடியை உயரப்பிடித்து அவர்களும் வளர்ந்து இந்த பாரத தேசம் வல்லரசாக உருவாகத்துக்கு பாடுகின்ற அனைத்து அந்த உலகளுக்கும் துணையாக இருந்திட வேண்டும் என்று நான் பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் opportunity and honoring me in this forum. மிக்க நன்றி, வணக்கம்.